செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய், அத்தியாயம் 12. என்ன அதோ இப்பெல்லாம் உன்னை ஆளே பார்க்க முடியல, அவ்வளோ பிஸியா என்ன என்று வீட்டிற்குள் வந்தவளை கேட்டாள் சாப்பாட்டு மேஜையின் முன் அமர்ந்திருந்த பிரகதி. அவள் அருகில் தானும் அமர்ந்த யதுநந்தினி, பின்ன இப்போ நான் வேலை பார்க்குறனாக்கும், நான் என்ன உன்னை போல வெட்டி ஆஃபீஸர்னு நினச்சியா என்ன என்று பீற்றிக் கொண்டாள். அடிப்பாவி, நானா வெட்டி ஆஃபீஸரு? ப்ராஜெக்டு, செமினாரு, செமிஸ்டர்னு மூச்சு கூட விட முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து என்ன சொல்லிட்ட நீ என்று பாய்ந்தாள் பிரகதி. ஐயோ பிரவீன், உன் அக்காவோட ஆவி இங்கே சுத்துதுரா, வா வா இங்கிருந்து ஓடிடுவோம் என்று பதறியபடி அப்போது சாப்பிட வந்த பிரவீனிடம் ஓடினாள் நந்தினி. என்ன சொல்றீங்க, ஆவியா? பிரவீன் புரியாமல் கேட்க, பிரகதியும் ஒன்றும் புரியாமல் அவளை பார்க்க, ஆமாண்டா, உன் அக்கா மூச்சு விடாமல் ஓடிக்கிட்டு இருக்காளாம். மூச்சு விடலான்னா என்ன ஆகும்? ஆவியா தானே சுத்தணும் என்று நமட்டு சிரிப்புடன் கேட்க, சாப்பிட்டு கொண்டிருந்த பிரகதி எழுந்து வந்து, பாவி ஆளப்பாரு, என்னையா ஆவின்னு சொன்ன, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று சாப்பிட்ட கையால் அடிப்பது போல கையை ஓங்கினாள். ஏய் போடி அங்கிட்டு, எச்சில் கையை தூக்கிட்டு வந்துட்ட என்ற நந்தினி அவள் கைக்கு சிக்காமல் இருக்க பிரவீன் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அக்கா, உன்னை பற்றி எப்படி கரெக்டாக சொல்லிட்டாங்க பாரு, நீ மேக்கப் போட்டுட்டு ஆவி போல தான் சுத்துவ என்று தானும் அக்காவை வாரினான் பிரவீன். டேய், நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு நக்கலை அடிக்கிற உன்ன என்று இப்பொழுது அவனை அடிக்க கையை ஓங்கினாள் பிரகதி. என்ன நடக்குதுங்க பிரகதி? சாப்பிட்றதை விட்டுட்டு என்ன பண்ணுற நீ என்று கேட்டபடி மகளுடன் அங்கே வந்தான் விஸ்வமித்ரன். அண்ணனை கண்டதும் சட்டென்று நின்ற பிரகதி, இங்கே 2 பேரும் சேர்ந்து என்னை கேலி செய்கிறாங்கண்ணா என்று புகார் வாசித்தாள். அவன் மற்ற இருவரையும் கேள்வியுடன் பார்க்க, சும்மா விளையாட்டுக்குண்ணா என்றான் பிரவீன். போய் சாப்பிடுங்க என்றவன் தானும் சாப்பிட அமர்ந்தான். உள்ளே ஏதோ வேலையாக இருந்த கவிதா வந்து மகனுக்கு பரிமாற, ரூபியை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க அத்தான் என்று அவனிடமிருந்து குழந்தையை தூக்கி கொண்டாள் யதுநந்தினி. இந்த நேரத்தில் யார் தூக்கினாலும் அவர்களிடம் செல்லாமல் அடம்பிடிக்கும் ரூபினி யதுநந்தினியிடம் தாவிக்கொண்டு சென்றாள். மகளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். அவன் அருகில் பிரவீன் அமர்ந்து உண்ண, அப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு பிரவீன் என்று விசாரித்தான். நல்லா போதுனா என்றான். அதேபோல் தங்கையிடமும் விசாரித்தான். அவன் தங்களிடம் இப்படி பேசி நாட்கள் ஆகிவிட்டதால் பிரகதியும் பிரவீனும் மலர்ந்த முகத்துடன் அண்ணனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே கலையரசனும் மனைவியுடன் வந்து சாப்பிட அமர்ந்தார். கணவருக்கு பரிமாறிய சரளா யதுநந்தினியிடம் சாப்பிட சொன்னார். நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அத்தை என்றாள். நான் அப்போவே அவகிட்ட கேட்டுட்டேன் சரளா, கற்பகம் நான்வெஜ் செஞ்சிருக்கா போல, சாப்பிட்டு தான் வந்திருக்கா என்றார் கவிதா. பெண்கள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருக்க கலையரசன் விஸ்வாவை அழைத்தார். சொல்லுங்க சித்தப்பா என்றான். இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, தொழிற்சங்கம் சார்பாக நடக்கிறது, அதுக்கு நீ போகிறதானே என்று கேட்டார். நானா? நீங்கள் போயிட்டு வாங்கலேன் சித்தப்பா என்றான். மனைவியின் மறைவிற்கு பிறகு அவன் எந்த நிகழ்ச்சிக்கும் போவதில்லை. அனைத்திற்கும் கலையரசனோ சோமசுந்தரமோ தான் போய்க் கொண்டிருந்தனர். அவன் இப்பொழுது மறுப்பு சொல்ல, இல்லை விஸ்வா, இன்னைக்கு ஈவினிங் என்னோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ரிசப்ஷன் இருக்குது, அதுக்கு நானும் உன் சித்தியும் போகிறோம். அத்தானும் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார், நீ போனாதான் சரியாக இருக்கும் என்றார். போயிட்டு வாயேன் விஸ்வா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எதுக்கும் போகாமல் இருப்ப நீ என்றார் கவிதா. இல்லைம்மா, ஈவினிங் என்னை ரூபிக்குட்டி தேடுவா, அதனால தான் யோசிக்கிறேன் என்றான். என்னவோ அவனுக்கு எங்கு செல்வதற்கும் விருப்பம் இருக்கவில்லை. கம்பெனி போக மீதி நேரத்தை மகளுடன் கழிக்கவே விரும்பினான். ரூபியை நான் பார்த்துக்கிறேன் அத்தா, நீங்கள் போயிட்டு வாங்க என்றாள் யதுநந்தினி. அவளை ஒரு பார்வை பார்த்தவன் ஒன்றும் சொல்லவில்லை. போயிட்டு வாயேன் விஸ்வா, அக்கா, பிரகதி, யது, கற்பகம், ஹன்னின்னு உன் பிள்ளைய பார்த்துக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க.
நீயும் 4 இடத்துக்கு போனா உன் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்றார் சரளா. அவன் வீட்டிற்குள்ளேயே முடங்குவதை விரும்பாத அவன் குடும்பத்தினர் அவனை வெளியே சென்று வர சொல்லி வற்புறுத்தினர். இரவு அவன் வீடு வரும்போது ஏன் அவனை அங்கே போக சொன்னோம் என்று நினைத்து வருந்தும் நிலை வரும் என்று அங்கிருந்த யாரும் அறியவில்லை. அப்படி அறியும் சக்தி இருந்திருந்தால் அவனை அப்படி கட்டாயப்படுத்தியிருக்க மாட்டார்களோ என்னவோ. இரவு நடக்கப் போவதை பற்றி அறியாமல் காலை உணவை முடித்ததும் அவரவர் வேலையை பார்க்க கிளம்பினர். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து வந்த யதுநந்தினி உடையை மாற்றிவிட்டு அன்னையின் கையால் ஒரு காஃபியை வாங்கி அருந்திவிட்டு நேராக விஸ்வாவின் வீட்டிற்கு வந்து விட்டாள். வா யது, நீ எப்போ வருவேன் தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்றார் பேத்தியை கையில் வைத்திருந்த கவிதா. ஆஹா, அத்தைக்கு என்ன என் மேலே திடீர்னு இவ்வளோ பாசம்? அப்படி எதுக்கு என்ன தேடினீங்க என்று புருவத்தை உயர்த்தி வியப்புடன் கேட்டபடி அவர் அருகில் சோஃபாவில் அமர்ந்தாள். உடனே தன் பாட்டியிடமிருந்து அவளிடம் தாவிக்கொண்டாள் ரூபினி. ஹே வாலு, உன் மேலே எனக்கு திடீர்னு தான் பாசம் வரணுமா என்ன என்று அவள் தோளில் செல்லமாக அடித்தார். பின்ன இல்லையா? நீ சொல்லுடா பேபி, உன் பாட்டிக்கு இப்பெல்லாம் நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரிகிறோமா என்ன? உன்னை தான் எந்த நேரமும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. குழந்தையிடம் நியாயம் கேட்டாள். குழந்தையோ இவள் முகம் பார்த்து சிரிக்க, பாருங்க அத்தை, உங்கள் பேத்தி கூட ஆமான்னு சொல்கிறா என்றாள். சொல்லுவா, ஏன் சொல்ல மாட்டா? ஒன்று கையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க சொல்கிறா, இல்லைன்னா தவழ்ந்து வீடு ஃபுல்லாக சுற்றி வந்து என்னையும் சுத்த வைக்கிறா. இப்போ தானே தவழ படிக்கிறா, தவழும்போதே விழுந்தும் வைக்கிறா. அதனால் நானும் அவள் பின்னாடி போக வேண்டியதாக இருக்குது. இவ பின்னாடி ஓடி என்னால் முடியல. இன்னைக்கு சரளா வேற ஒரு வேலையாக வெளியில் போயிட்டாளா? நான் மட்டும் தனியாக இவளை சமாளிக்க என்ன பாடுபட்டேன் தெரியுமா? அதான் நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் என்றார். ஏன் அத்தை, பிரகதி சாயந்தரம் வந்திருப்பாளே, அவளை கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்ல வேண்டியது தானே? எங்கே, அவள் காலேஜ் விட்டு வந்ததும் நிறைய எழுத இருக்குன்னு அவள் ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டா. காஃபி குடிக்க கூட வெளியில் வரல. நான் தான் வேலைக்காரியை விட்டு அவளுக்கு காஃபி டிஃபனெல்லாம் கொடுக்க சொன்னேன் என்றார். சரளா அத்தை இன்னுமா வீட்டுக்கு வரல? அவள் வந்து அவள் வீட்டுக்காரர் கூட ரிசப்ஷனுக்கு கிளம்பி போயிட்டா என்றார். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே வீட்டிற்குள் வந்த விஸ்வா மகளிடம் சிறிது நேரம் இருந்துவிட்டு அவனும் பார்ட்டிக்கு கிளம்பினான். தந்தை வெளியே கிளம்பிய போது அவனை விடாமல் சட்டையை பிடித்து கொண்டு கத்தினாள் ரூபினி. சித்திக்கிட்ட இருடி செல்லம், நாம விளையாடலாம் என்று அவளை சமாளித்து தூக்கி கொண்டாள் யதுநந்தினி. இதுக்கு தான் நான் போகலன்னு சொன்னேன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. நான் இன்னைக்கு அந்த பார்ட்டிக்கு போகலை என்று விஸ்வா அன்னையிடம் சொல்ல, உன் மக அழறதை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? கொஞ்ச நேரம் அழுவா, அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிருவா. அதுவும் இப்போ யது வேற இருக்கால, சீக்கிரம் அழுகியை நிறுத்திடுவாடா. நீ போயிட்டு வா விஸ்வா என்றார் கவிதா. ஆமாத்தான், உங்கள் பொண்ணை அழாமல் பார்த்துக்கிறது என் பொறுப்பு என்றாள் யதுநந்தினி. இருவரும் சொன்னாலும் மகள் அழுகையை பார்த்து விஸ்வாவிற்கு வெளியே கிளம்ப மனதே இல்லை. தகப்பனை தங்க வைப்பது போல அவனின் மகனும் ஏங்கி ஏங்கி அழுதாள். யதுநந்தினி அவளை சமாளிக்க அரை மனதுடன் கிளம்பிச் சென்றான் விஸ்வா. இரவு ரிசப்ஷனிற்கு சென்றிருந்த கலையரசனும் சரளாவும் கூட வீட்டிற்கு வந்து வெகுநேரம் ஆகியிருந்தது. ஆனால் விஸ்வா 10 மணி ஆன பிறகும் வராமல் இருக்க மகனுக்காக வரவேற்பறையிலேயே காத்திருந்தார் கவிதா. விஸ்வா வருவாங்கா, நீங்கள் போய் படுங்களேன் என்றார் சரளா. இல்லை சரளா, மக அழுதான்னு வெளியில் கிளம்பவே அவ்வளோ யோசிச்சான். அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் இவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லையே. ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறான் என்று கவிதா கவலையுடன் சொல்ல, ரொம்ப நாள் பிறகு வெளியில் போயிருக்கான்ல, அங்கே எல்லார்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருப்பானா இருக்கும், வந்துடுவான், கவலைப்படாதீங்க அண்ணி என்றார் கலையரசன். சோமசுந்தரம், கற்பகம், யதுநந்தினியும் அங்கேதான் இருந்தனர். யதுநந்தினியின் மடியில் உறங்கிக் கொண்டிருந்தாள் ரூபினி. சுற்றிலும் மற்றவர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் நந்தினியின் கவனம் அவர்கள் பேச்சில் இல்லை. மாலையில் இருந்த இயல்பு தன்மை இப்போது அவளிடம் சிறிதும் இருக்கவில்லை. மடியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் விரல்கள் குழந்தையை ஆதூரத்துடன் வருடிக்கொண்டே இருந்தது. விஸ்வா வந்ததும் அவனிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு செல்லலாம் என்று காத்திருந்தாள். குழந்தையை அறையில் படுக்க வைக்க சொன்னதற்கும் கேட்க மாட்டேன் என்று விட்டாள். விஸ்வாவும் ஃபோனை எடுக்காததால் சற்று கவலையுடன் தான் அனைவரும் இருந்தனர். அவர்களை விட பல மடங்கு கவலையில் யதுநந்தினி இருந்ததை அங்கிருந்த யாரும் உணரவில்லை. மேலும் அரை மணி நேரம் சென்ற நிலையில் வீட்டின் முன் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்க
அண்ணா வந்துட்டாங்க பெரியமா என்று பிரவீன் கதவை திறந்து விடச் சென்றான். இங்கே யதுநந்தினியின் மனது லேசான பரபரப்பிற்கு ஆர்ப்பட்டது. கதவை திறந்த பிரவீன், அண்ணா என்று அதிர்ந்து அழைக்கும் குரல் கேட்க, என்னவோ என்று வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அனைவரும் வாயிலை நோக்கி சென்றனர். விஸ்வா, என்னடா, என்ன இது? மகனை அந்த நிலைமையில் எதிர்பார்க்காத கவிதா அதிர்வுடன் கத்த, தள்ளாடி தள்ளாடி வீட்டிற்குள் நுழைந்தான் விஸ்வமித்ரன். உனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லையே விஸ்வா, புதுசா என்ன இது என்று கேட்டார் சோமசுந்தரம். நீ செஞ்சிட்டு வந்தது சரியில்லை விஸ்வா என்று அதட்டினார் கலையரசன். பெரியவர்கள் அவனிடம் கேள்வி கேட்க எதையும் காதில் வாங்காமல் முகமெல்லாம் வேர்த்து வழிய எப்பொழுதும் இருக்கும் மிடுக்கை தொலைத்து கண்கள் சிவந்து போதையில் மிதக்க காலில் தள்ளாட்டத்துடன் நின்றிருந்தான் விஸ்வா. குழந்தையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அவனின் அந்த நிலையை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் யதுநந்தினி. புகை பழக்கமோ மது பழக்கமோ அந்த குடும்பத்தில் யாருக்கும் இருந்ததில்லை. இப்போது விஸ்வா புதிதாக குடித்துவிட்டு வந்திருக்க அவர்களின் அதிர்ச்சியின் அளவை சொல்லத்தான் வேண்டுமா? என்னடா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு வந்திருக்க? எங்கிருந்துற அந்த பழக்கம் உனக்கு வந்திருக்கு என்று மகனின் தோளை பிடித்து உலுக்கினார் கவிதா. அவர் கையை எடுத்து விட்டவன், என்னம்மா செய்ய சொல்கிறீங்க? என்னை பார்க்குற ஒவ்வொருத்தனும் என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிறான். இத்தனை நாளும் என் முகத்தை பார்த்து சிரித்து பேசினவங்க எல்லாம் இப்போ என் முகத்துக்கு பின்னாடி சிரித்து பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற ஒவ்வொருத்தனையும் அடித்து நொறுக்கணும் போல் எனக்கு வெறி வருது. என் வெறியை தணிக்கணும், அதுக்கு என்ன தணிக்கணும், அதான் குடித்தேன் என்று குழறியபடி சொன்னவன், ஆனால் ஒன்றுமா, எவ்வளோ குடித்தோம் என் வெறி தனியலையே, என்ன குடித்தாலும் அது தனியாது என்றான் கண்கள் பளபளக்க. எல்லாம் அவளால் நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் இப்படி என் மகனோட வாழ்க்கையும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாளே என்று கவிதா தலையில் அடித்துக்கொண்டு அழ, அம்மா, அவளை பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது என்று வாயில் விரல் வைத்து கண்களை உருட்டி கொண்டு அதட்டினான். அவன் குரலில் இருந்த கோபம் கவிதாவின் வாயை மூட வைத்தது. இப்போ எதுவும் பேச வேண்டாம் அண்ணி, காலையில் பேசிக்கலாம். விஸ்வா, நீ போய் படுப்பா என்றார் கற்பகம். என் மகனோட நிலைமையை பாரு கற்பகம், எப்படி ஆயிட்டான் பாரு, எப்படி ராஜா மாதிரி கம்பீரமாக இருப்பான், இப்போ இப்படி ஆயிட்டானே, இந்த குடிப்பழக்கம் அவனை என்ன ஆக்க போதும் என்று கவிதா புலம்ப, அதை பற்றி இப்போ பேசி எதுவும் ஆக போகிறதில்ல தங்கச்சி. விஸ்வா இப்போ நம்ம புலம்பலையோ அட்வைஸையோ கேட்குற நிலைமையில இல்லை. இப்போ போய் அவன் படுக்கட்டும், நீ விடு என்றார் சோமசுந்தரம். நீ அவனை ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போ பிரவீன் என்று மகனை ஏவினார் கலையரசன். அண்ணா வாங்கண்ணா என்று பிரவீன் அவன் கையை பிடிக்க அவன் கையை விலக்கியவன், ரூபி எங்க, ரூபி எங்க, அவளையும் என் கூட தூக்கிட்டு தான் போவேன் என்றவனின் கண்கள் மகளை தேடி சுழன்றன. யதுநந்தினியின் கையில் குழந்தையை பார்க்கவும் லேசாக தள்ளாடியபடி அருகில் போக அவள் சட்டென்று பின்னடைந்தாள். இந்த நிலைமையில பிள்ளையை தூக்க விடமாட்டேன் விஸ்வா, அவளை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ போய் படு என்றார் கற்பகம். இல்லாத என் பொண்ணு என் கிட்ட தான் தூங்குவா என்றவன் கையை நீட்டி குழந்தையை தூக்க முயன்றான். இன்னும் பின்னடைந்த யதுநந்தினி, அவ ஏற்கனவே தூங்கிட்டாதான், இன்னைக்கு என் கூட அவ தூங்கட்டும், நீங்கள் போங்க என்றாள் இறுகிய முகத்துடன். இல்லை இல்லை என்று அவன் மறுக்க வர, நான் ரூபியை என் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனை சுற்றி கொண்டு வாயிலை நோக்கி நடந்தாள். ஏய் என்று அவனும் பின்னால் செல்ல போக, விடு விஸ்வா, சாராய வாசனை புள்ளைக்கு சேராமல் போயிட போகுது என்று சரளா சொல்ல, மகளுக்கு சேராது என்றதும் சட்டென்று நின்றான். கலையரசன் மகனை பார்த்து தலையசைக்க அவன் விஸ்வாவை அழைத்து கொண்டு மாடி ஏறினான். அவன் சென்ற பிறகும் கவிதா அழுது ஓய அவரை சமாதானம் செய்து படுக்க அனுப்பிவிட்டு மற்றவர்களும் தூங்கச் சென்றனர். காலையில் கண் விழிக்கும் போதே தலை பாரமாக இருக்க சிரமப்பட்டு கண் விழித்தான் விஸ்வா. தலை பாரம் இரவு நடந்ததை ஞாபகப்படுத்தி மனதின் பாரத்தை ஏற்றியது. மனைவியை பற்றி தவறாக பேசியவர்கள் குரல் இன்னும் காதிற்குள் எதிரொலிக்க ஆத்திரத்துடன் தலையை அழுந்த பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். எவ்வளவு நேரம் சென்றதோ தன் ஆத்திரத்தை அடக்கி அவன் நிதானத்திற்கு வந்த பிறகுதான் பிள்ளையின் ஞாபகம் வந்தது.
காலையில் கண் விழிக்கும் போதே தன்னுடன் இருக்கும் மகள் இப்பொழுது இல்லை என்றதும் அவள் யாருடன் இருப்பாள் என்று யோசித்து பார்த்தான். இரவு வீட்டில் நடந்தது மசமசப்பாக ஞாபகத்தில் வந்து போனது. அதற்கு மேல் அமர்ந்திருக்க முடியாமல் எழுந்து குளித்து உடையை மாற்றிவிட்டு கீழே இறங்கி வந்தான். அவன் குடும்பத்தினர் அனைவரும் அங்கேதான் இருந்தனர். அவர்கள் பார்வை தன் மீது விழுவதை கண்டாலும் அவர்களை கண்டு கொள்ளாமல் அவர்கள் யாரிடமும் மகள் இல்லாததை மட்டும் கண்டு சாப்பாட்டு மேஜையின் முன் அமர்ந்திருந்த அன்னையின் அருகில் சென்றவன், "அம்மா, ரூபி எங்க?" என்று கேட்டான். அதுவரை தலையில் கை வைத்து குனிந்து அமர்ந்திருந்த கவிதா விழுக்கென்று தலையை உயர்த்தி பார்த்தார். "அது இருக்கட்டும், நைட்டு என்ன காரியம் பண்ணிட்டு வந்த விஸ்வா? இது என்ன புது பழக்கம்?" என்று கோவத்துடன் கேட்டார். அவரின் முகம் பார்க்காமல் எங்கோ பார்த்தவன், "அதை பற்றி பேச வேண்டாமா? ரூபி எங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களா?" என்றான். ஏன் பேச வேண்டாம்? எப்படி பேசாமல் இருக்க முடியும் விஸ்வா? இதுவரைக்கும் இல்லாத பழக்கத்தை பழகிட்டு வந்திருக்க, அதை நான் கேள்வி கேட்கக்கூடாதா என்று ஆதங்கமாக கேட்டார். "அம்மா ப்ளீஸ், நான் நேற்று இருந்த மனநிலை உங்களுக்கு சொன்னால் புரியாது. விட்டுருங்க. இப்போ நான் என் மகளை பார்க்கணும். அவள் எங்க?" என்று கேட்டான். மகனுக்கு பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார் கவிதா. அவரின் கோபம் புரிந்துவிட மேலும் அவரிடம் கேட்காமல் தங்கையின் புறம் திரும்பினான். "ரூபி எங்க பிரகதி?" என்று கேட்டான். "யது கூட அத்தை வீட்டில் இருக்கானா?" என்றாள். "ஓ சரி, நீ போய் பேபியை தூக்கிட்டு வரியா?" என்றான். "சரிண்ணா" என்று சென்ற பிரகதி சிறிது நேரத்தில் வெறும் கையுடன் வந்தாள். "ரூபி எங்க?" அவளிடம் குழந்தை இல்லாததை பார்த்து கேட்க, "அண்ணா, அது என்று தயங்கினாள். "என்ன பிரகதி?" புருவம் உயர்த்தி கேட்டான். "யது என்கிட்ட ரூபியை தரமாட்டேங்கிறா" என்றாள். "தரமாட்டேங்கிறளா? ஏன்? நான் தூக்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னியா இல்லையா?" என்று கேட்டான். "சொன்னேன்னா, ஆனால் அவள் தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அத்தையும் சொல்லி பார்த்தாங்க, ஆனால் தரமாட்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறா" என்றாள். "என்ன இது? எதுக்கு அப்படி சொன்னா?" என்று அவர்கள் பேச்சை கவனித்து கொண்டிருந்த சரளா கேட்க, "அதான் தெரியலம்மா" என்றாள் பிரகதி. "இவையே இப்படி பண்ணுறா?" என்று எரிச்சலுடன் முணுமுணுத்த விஸ்வா, "நானே போய் புள்ளைய வாங்கிக்கிட்டு வரேன்" என்று எதிர் வீட்டை நோக்கி சென்றான்.